Windows shortcut keys. ஹலோ குட் மார்னிங்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா விண்டோஸ் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி எப்படி ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் அப் பண்ண போறோம். பார்க்க போறோம். லிஸ்ட் ஆஃப் ஷார்ட்கட் கீலாம் எடுத்து வச்சிருக்கேன். பார்ட்டா அண்ட் செக்ஷனா ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இந்த லிஸ்ட்ல வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டும் இருக்கலாம், தெரியாம ஷார்ட்கட்டும் இருக்கலாம், புதுசாகவும் இருக்கலாம். ஸோ சப்போஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அதை ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓப்பன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் யூஸ்வலாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? டபுள் கிளிக் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இனி அப்படி இல்லை, ப்ரெஸ்ஸிங் விண்டோஸ் ப்ளஸ் இ. நம்ம ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? யூஸ்வலா ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் நேம். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் கிரியேட் பண்ணோம்னா இதே சேம் திங் தான். ஸோ இது கொஞ்சம் போரிங். ஸோ நம்ம எப்படி கிரியேட் பண்ண போறோம்னா Ctrl+Shift+N ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோல்டர் மாற்றி கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஃபோல்டர் சைஸ் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது? ரைட் கிளிக் view large and medium, right click view tiles, right click view list. so it's boring. so நம்ம எப்படி கிரியேட் பண்ண போறோம்னா சிம்பிளா பிரஸ் பண்ணி Ctrl Shift, so 1 to 8, Ctrl Shift 1 பிரஸ் பண்ணீங்கன்னா large size, so Ctrl Shift 2 பிரஸ் பண்ணீங்கன்னா so நம்பருக்கு பேஸ் பண்ணி அவர் சைஸ் ஆகும். Ctrl Shift 4 5 6 7 8. ஒரு ஃபோல்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி பார்க்கறது? ஸோ ரைட் கிளிக் பண்ணி show more options and properties. ஸோ இது போரிங். ஸோ சிம்பிளாக எந்த ஃபோல்டர் பார்க்கணுமோ Alt + Enter டேரெக்டாக உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். ஃபைல் ரீநேம் நம்ம யூஸ்வலாக ஃபைல் எப்படி ரீநேம் பண்ணுவோம்? ரைட் கிளிக் show more options, எங்கே இருக்கு ரீநேம். ஸோ சம்திங் நம்ம இப்படி தான் ரீநேம் பண்ணுவோம். ஸோ இது போரிங். சிம்பிளா F2 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீநேம் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலா எப்படி நியூ டேப் கிரியேட் பண்ணுவோம்? ஸோ இங்கே ப்ளஸ் கிளிக் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இது கொஞ்சம் போரிங் இல்லை, பட் இருந்தாலும் மவுஸோட யூசேஜ் இருக்கு. ஸோ நம்ம அதை குறைக்க Ctrl+T ப்ரெஸ் பண்ணீங்கன்னா மவுஸ் கர்சர் இங்கே இடத்துல நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கும் அதே தான், Ctrl+W கரண்ட் டேப் க்ளோஸ் ஆகும். ஸோ க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம யூஸ்வலாக எப்படி ஓப்பன் பண்ணுவோம்? ஸோ டாஸ்க் பாரில் போயிட்டு ரைட் கிளிக் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணுவோம். லிட்டில் பிட் போரிங். ஸோ Ctrl+Shift+Escape ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் பார் வந்துடும். ஸ்க்ரீன்ஷாட் நம்ம யூஸ்வலாக ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுப்போம்? ஃபுல் ஸ்க்ரீன்னா விண்டோஸ் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். பட் எனக்கு ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா என்ன யூஸ் பண்ணுவீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸ்னிப்பிங் டூல். ஸோ ஸ்னிப்பிங் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன வரும்? க்ராப் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ எந்த பர்டிகுலர் பார்ட் வேணுமோ அதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவீங்க. ஓகேவா? பட் இதை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கே விண்டோஸ் கிளிக் ப்ரெஸ் பண்ணுறோம், டைப் பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோம். ஸோ 3 ஆக்ஷன் பண்ணுறோம். ஸோ அந்த 3 ஆக்ஷனுக்கு நம்ம விண்டோஸ் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணால் Windows+Shift+S ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ராப் டேரெக்டாக வந்துடும். ஸோ எந்த பர்டிகுலர் வேணுமோ அதை நம்ம மட்டும் கிளிக் பண்ணி ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவோம்? தேர்ட் பார்ட்டி ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இனி அது தேவையில்லை. விண்டோஸில் ஆல்ரெடி நமக்கு இன்பில்டாகவே 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்னிப்பிங் டூலை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாப்பப் வரும். ஸோ இதில் இங்கே கேமரா அண்ட் வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணி டேரெக்டாக க்ராப் பண்ணி ஸோ வீடியோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வித் மைக் ஆனோட. ஸோ அண்ட் தென் இன்னொரு வழி என்னென்னா Windows+Alt+R ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமிங் ஸ்க்ரீன்ஸ் வரும் இந்த சைடில். Windows+Alt+R சம்டைம்ஸ் வர அது டைம் எடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு பாப்பப்ல கேம் கிளிக் போர்ட் ரெக்கார்டட் அப்படின்னு வரும். விண்டோஸ் பிளஸ் ஜி பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேமிங் பார்ல ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் கேம் விளையாடிட்டு இருக்கும்போது CPU பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, ஸோ சவுண்ட் ஏற்றி குறைக்கிறது, அண்ட் தென் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. மைக் எனேபிள், டிசேபிள், கேமரா, ஸோ அதர் ஆப்ஷன்ஸ், விட்ஜெட், ஷார்ட்கட், ஸோ நிறைய இதில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம செட்டிங் எப்படி யூஸ்வலாக ஓப்பன் பண்ணுவோம், விண்டோஸ் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் டைப் பண்ணி அண்ட் தென் என்டர் கிளிக் பண்ணால் உங்களுக்கு விண்டோஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இஸ் போரிங். ஸோ சிம்பிளாக விண்டோஸ் ப்ளஸ் ஐ ஓப்பன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு செட்டிங் பாரில் போயிடும். நம்ம எப்பயாச்சும் நம்ம கீபோர்டு என்னைக்காச்சும் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னா, நம்ம கிட்ட ஒரு எக்ஸ்டர்னல் கீபோர்டும் சம்டைம்ஸ் இல்லைனா நம்மளுக்கு கீபோர்ட் டைப் பண்ண தேவைப்படுது. ஸோ அப்போ ஆன்ஸ்க்ரீன் கீபோர்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்ட்ரோல் விண்டோஸ் ப்ளஸ் ஓ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீனில் கீபோர்டு வந்துடும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம், எல்லா பட்டனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி வச்சிருக்க டாஸ்க் பாரில் நம்ம இப்போ உள்ளே போகணும்னா நம்ம என்ன யூஸ்வலாக பண்ணுவோம், ஸோ மவுஸ் கொண்டு ஸோ ஃபைல் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோர் கிளிக் பண்ணுவோம். ஸோ யூடியூப் க்ரோம் உள்ள போகணும்னா க்ரோமை கிளிக் பண்ணுவோம். ஸோ சப்போஸ் நான் மவுஸ் இங்கே இருக்கிறப்ப எனக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோர் போகணும்னா திரும்ப அங்கே வரணும். விண்டோஸ் ப்ளஸ் 1 கிளிக் பண்ணிங்கன்னா டாஸ்க் பாரில் இருக்க ஃபஸ்ட்டு நம்பரில் எது இருக்கோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ 2 கிளிக் பண்ணிங்கன்னா க்ரோம் ஓப்பன் ஆகும். ஸோ மவுஸை நீங்கள் யூஸ் பண்ணாமலே நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷனுக்கு உங்களால் போக முடியும். சேம் இதே தான் ஆல்ட் டேப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் டெஸ்க்டாப்பில் அப்ளிகேஷன் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். குவிக் மெனு. ஸோ விண்டோஸ் ப்ளஸ் எக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவிக் மெனுவில் ஓப்பன் ஆகும். ஸோ செட்டிங்ஸ், டாஸ்க் மேனேஜர், ஈஸியாக நம்ம எது வேணுமோ நமக்கு அக்சஸ் பண்ணிக்கலாம்.